எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும் மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம் நாளை 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 4 மணிக்கு. இடம் திருப்போரூர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சிலை அருகில், செங்கல்பட்டு மாவட்டம். தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம். பஞ்சமர் நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு. ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதித்தமிழர் விடுதலை வெல்லாது. புரட்சி ஓங்குக, இளைய தலைமுறையே தலைமை தாங்குக. வீறு கொண்டு எழுவோம், வெற்றி கண்டு மகிழ்வோம், நாம் தமிழர். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, பிரம்மாண்டமான பேரணி, மாபெரும் பொதுக்கூட்டம், அதிர போகும் செங்கல்பட்டு, கலக்கத்தில் திமுகவின் ஸ்டாலின் அரசு. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களே, அதுக்கு முன்னால இன்றைய எனது விவசாய பணி என்ன அப்படின்னா, நம்ம அது வடக்கி காட்டில் கடலை போட்டிருந்தோம். அதுக்கு வந்து இப்போ தண்ணி விட்டேன், தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் பார்க்குற குத்தகை காட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே கொஞ்சம் மாட்டுக்கு சோளப்பயிர் வச்சிருக்கேன். இந்த 4 நாட்களுக்கு முன்பு பெய்த அந்த மலைக்கு முன்னாலேயே சோளப்பயிர் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டு செலவுக்கு எள்ளு வச்சிருந்தேன். அந்த மலை ஈரத்திலேயே கொஞ்சம் முளைச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது சளி தண்ணி சொல்லுவோம். இப்போ இந்த 2வது தண்ணி வந்து இப்போ பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சோளப்பயிருக்கு தண்ணி பாய்ச்சிட்டேன். இப்போ அடுத்தது எள்ளுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு. பின்னால் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னால் அங்கே எள்ளுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு. இது இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பக்கமாக ஆகும். சரி, இதற்கு இடையில அது வந்து வேற வேலை இல்லை, மழை வந்து அடிக்கடி திருப்பணும் அப்படிங்கிறது இல்லை, பெரிய பாத்தியா போட்டேன். அதனால இப்போ நான் ஓய்வாக தான் உட்காந்துருக்கேன், தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கோசரம் தான் இந்த ஒரு காணொலி பதிவு. சரி நண்பர்களே, வாங்க இப்போ காணொலிக்குள்ள. அதாவது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வலியுறுத்தியும் பஞ்சம நிலத்தை மீட்க வலியுறுத்தியும் நாம் தமிழ் கட்சி தலைமையில இன்று செங்கல்பட்டுல மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணியும் அதனைத் தொடர்ந்து மாபெரும் பொதுக்கூட்டமும் நடக்க இருக்கு. இந்த ஒரு பேரணிக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் அனுமதி கேட்டு காவல்துறையிட்ட வந்து நாம் தமிழ் கட்சி வந்து மனு கொடுத்திருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த காவல்துறை வந்து இதற்கு அனுமதி மறுத்துட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஒரு பேரணியும் இந்த ஒரு பொதுக்கூட்டமும் நடந்ததுன்னா இது நிச்சயம் திமுகவின், அதாவது ஸ்டாலின் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா இருக்கும். அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கும். அது மட்டும் இல்லாம சீமானுக்கு செல்வாக்கும் பெரும் புகழும் வந்து அதிகரிச்சிடும் அப்படிங்கிற காரணத்தினால மறுத்துட்டாங்க. அதுக்கு சாக்கு போக்கு காரணத்தை சொல்லி அதை மறுத்துட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உடனே உயர்நீதிமன்றத்தில் இதற்கு வந்து ஒரு வழக்கு தொடுத்தாங்க. இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த பேரணிக்கும் இந்த பொதுக்கூட்டத்துக்கும் வந்து அனுமதி கொடுத்தாங்க. அதே சமயத்தில் இன்னும் ஒரு அறிவிப்பும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் நடத்துகின்ற இந்த பொதுக்கூட்டம், அந்த மாநாடு, இதுக்கெல்லாம் வந்து காவல்துறையினுடைய அனுமதியை கேட்டா நீங்க காவல்துறைக்கு தனியாக கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்திருந்தாங்க. இதை கூட நமது கட்சி உறவுகள் பல பேர் வந்து கிண்டல் அடிச்சிருந்தாங்க. என்னையா மக்களுக்காக போராடுறதுக்காக, மக்களுக்காக பேரணி நடத்துறதுக்காக இந்த மாதிரி கட்டணம் வசூலிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பேசி இந்த மாதிரி பதிவுகள் போட்டிருந்தாங்க. சரி, ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து இந்த பேரணிக்கும் இந்த மாநாட்டுக்கும் உயர்நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்று மாலை 4 மணி அளவுல இந்த பேரணியும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கு. அதாவது இன்னைக்கு சீமான் மீதும் நாம் தமிழ் கட்சி மீதும் இன்னைக்கு பல்வேறு தரப்பினரும் வந்து இன்னைக்கு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க, குற்றம் குறை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எனக்கு இங்க முன்னின்று இன்னைக்கு களத்துல போராடக்கூடிய ஒரு தலைவர், ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தான். அந்த வகையில் தான் இந்த மாபெரும் ஒரு பேரணியும் இந்த ஒரு பொதுக்கூட்டம் நடக்க இருக்கு. இந்த பொதுக்கூட்டத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து நமது கட்சி உறவுகள் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து இன்னைக்கு செங்கல்பட்டுல வந்து குவியறதுக்கு இருக்காங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா என்னால இதுல வந்து கலந்துக்க முடியல. அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இப்பதான் இவ்வளவு நாளா வந்து விவசாய பணிகள் வந்து கடுமையா இருந்தது. இப்பதான் கொஞ்சம் ஓய்வு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மழை விட்டாலும் தூவானம் விடல அப்படிங்கிற மாதிரி பெரிய வேலை முடிஞ்சிருந்தாலும் இந்த சின்ன சின்ன வேலைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு காட்டுல வந்து கடலைக்கு தண்ணி பாய்ச்சுற வேலை, இப்ப இந்த சோளத்துக்கு தண்ணி பாய்ச்சுற வேலை, எள்ளுக்கு தண்ணி பாய்ச்சுற வேலை, அப்புறம் மாட்டை கவனிக்கிற வேலை, இப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருந்துட்டு இருக்கு. அதனால என்னால இங்கிருந்து இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து என்னால கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எது எப்படி இந்த மாபெரும் பேரணியும் இந்த பொதுக்கூட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையா இருக்கணும். இதன் மூலமா பொதுமக்களுடைய பலருடைய கவனமும் நாம் தமிழ் கட்சி மீதும் சீமான் மீது நிச்சயம் திரும்பும். இது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாகவும் நிச்சயம் ஒரு வரவேற்பாகவும் இருக்கும். அதனால இதன் மூலமா நாம் தமிழ் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி போகும். அதே சமயத்தில் நமது கட்சி உறவுகளும் நமது கட்சியினுடைய வளர்ச்சிக்காக, நமது முன்னேற்றத்துக்காக நாமும் வந்து களத்தில் இறங்கி சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறேன். அந்த வகையில நமது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எனது பணியை வந்து நான் சிறப்பாக தொடங்கிட்டேன். இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் அதை நான் செய்வேன். அதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்குவேன். இப்படி நான் பகிரும் போது நிச்சயம் நாமளும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கும் வரும், நீங்களும் செய்வீங்க. இது வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து 2027 மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி போகும், வெற்றி நோக்கி கொண்டு போகும். அதனால நம்ம எல்லோரும் ஒருங்கிணைந்து அனைத்து உறவுகளும் அனைத்து பொறுப்பாளர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவோம். சரி நண்பர்களே, இந்த நேரத்தில் இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த காலையில் மீண்டும் மருத்துவ பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.